கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது புரியாத புதிராக இருக்குது. கன்னிராசி பொறுத்தளவுக்கு மர்மமாக இருக்குது. கன்னிராசி பொறுத்தளவுக்கு கடன் வழக்குகள், மருத்துவம், மறைமுக எதிரிகள், ஆன்மீகம், அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மாறும். வியாபாரத்தில் நிதி தடை நீங்கும். கடன் சுமை, பழைய கடன் சுமை திரும்பி வாங்க சில தாமதமானாலும் வந்து சேரும். சில பணங்கள் மீண்டும் வந்து சேரும். புதிய வேலை வாய்ப்பு. ராசிக்காரர்களே, இது உங்களுக்கு சோதனை காலம்தான். கொஞ்சம் சோதனைகள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்துடன் செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். ஆனால் குருவின் ஆசீர்வாதத்தால் மறைமுக அதிர்ஷ்டம் வந்து சேரும். ஸோ கவலைப்படாது. கடன், குழப்பம், சண்டை எல்லாம் விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு புரிதல் இல்லாமல் சித்திர நட்சத்திர கன்னிராசிலாம் பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் சித்திர நட்சத்திரம்னா கேட்க வேண்டாம். எல்லா நட்சத்திரத்தோடையும் ஒத்தும் போகாது. அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜ மகாகணபதி துணை கொண்டு, மாதா பிதா துணை கொண்டு, குரு ஆசீர்வாதத்தோடு குரு வக்கர பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது மேஷராசி முதல் மீனராசி வரை கிரக மாற்றங்கள், கிரக வக்கரங்கள், ஆதிசாரம், கிரக பயிற்சி அந்த மாதிரிலாம் இருக்குது. எதுவுமே இல்லாமல் இல்லை. நம்ம வந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. நான் கடைபிடிப்பதை பலன்களாக சொல்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது குரு வக்கர பெயர்ச்சி, குரு வக்கர நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, வக்கரகதி, வக்கர நிவர்த்தி அப்படிலாம் உண்டு. அப்படி பார்க்கும்போது நவம்பர் மாதம் 18-11-2025 முதல் 17-11-2026 வரை புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியில் வக்கரகதி ஆகி பங்குனி மாதம் 3ஆம் தேதி 17-3-2026 புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் மிதுன ராசியிலே வக்கர நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான். குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. ஜாதகத்தில் குரு நன்னா இருக்கணும். குரு நன்னா இருந்தால் தான் நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குருவை வைத்து தான் நம்ம கேட்குறது. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாண குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி எதை வச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத்திரகாரகன்னா குழந்தை பாக்கியத்திற்கு அதிபதி குரு. அந்த குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கார். சில பேருக்கு புத்திர பாக்கியம் இருக்காது. நீச்சம், உச்சம், ஆட்சி, நட்பு, சமம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அப்போது அந்த கல்யாண குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்டால் புத்திரபாக்கியம், குழந்தைக்கு புத்திரபாக்கியம் அந்த யோகம் வந்துருத்தாங்கிறத தான் கல்யாண குரு பலனாக வந்துருத்தா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளுக்கான இந்த வக்கரகதி, வக்கர நிவர்த்திக்கான பரிகாரங்கள், ஸ்லோகங்கள் என்ன சொல்லணும், 12 ராசிக்கு எப்படி இருக்கணும், என்ன கவனமாக இருக்கணும், என்னென்னலாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோஸ் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். எதுவும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது புரியாத புதிராக இருக்குது. கன்னிராசி பொறுத்தளவுக்கு மர்மமாக இருக்குது. கன்னிராசி பொறுத்தளவுக்கு கடன் வழக்குகள், மருத்துவம், மறைமுக எதிரிகள், ஆன்மீகம் குறிக்கும் இடம். இதனால் குரு வந்து பார்த்தீங்கன்னா குரு உங்களை சோதிக்கலாம். ஆனால் அதே சமயம் பழைய பிழைகளை சரி செய்யும் சக்தி உண்டு, தரும். பழைய வாழ்க்கை மாறி புதிய வாழ்க்கை திறக்கும். இது மாறும். அதிர்ஷ்டம் உண்டு, உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. ஸோ கவலைப்படாது. உங்களை நீங்களே மாற்றிக்கணுங்க சில விஷயத்தில். கன்னிராசி, உத்திர நட்சத்திரம் கன்னிராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி, சித்திர நட்சத்திரம் கன்னிராசி, ஒரு சில விஷயத்தில் உங்களை நீங்களே மாற்றிட்டீங்கன்னா தான் சிறப்பு. உங்களை நீங்களே சில விஷயங்களை மாற்றிக்கணும். சரியா? என்னடா கன்னிராசிக்கு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்கள் கன்னிராசி பொறுத்தளவுக்கு உத்திர நட்சத்திரம் கன்னிராசி நல்லா ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா ஹை லெவலில் இருப்பாங்க. ஜாதகம் சரியா இல்லைன்னா என்ன, இன்றைக்கும் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, இன்றைக்கும் வீட்டில் சில நேரத்தில் தண்டாசுராக தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வீட்டில் அந்த அளவுக்கு திட்டு வாங்குறாங்க. இவன் வெளில போக மாட்டானா அப்படின்னு நினைப்பாங்க. ஏதாவது போய் செய்யண்டா, போய் பண்ணண்டா, ஏன்டா இப்படியே உட்காந்துருக்க,
ஒண்டா உனக்கு 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 கொஞ்சம் கூட இதே இல்லையாடா அப்படின்லாம் உன்னை போட்டு சோதித்து உன்னை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க. இதே கன்னிராசிக்காரங்க எத்தனை வருஷம் வேலை இல்லாமல் இருந்திருக்காங்க தெரியுங்களாங்க? 2 வருஷம் 3 வருஷம் 1 வருஷமெல்லாம் வேலை இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டு எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டு வெளியிலையும் சொல்லிக்க முடியாமல், மெல்லவும் முடியாமல், துப்பவும் முடியாமல் இந்த கன்னிராசிக்காரர்கள் படாத அந்த அளவுக்கு மனவேதனைகள் அவ்வளோ இருக்குது. கன்னிராசிக்காரங்க கிட்ட நீங்கள் பேசுங்க ஓடி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு அவன் மனசில் வேதனைகளை சுமந்துன்னு இருக்கான் அப்படிங்கிறதுக்கோசரம் சொல்கிறேன். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மாறும். வியாபாரத்தில் நிதி தடை நீங்கும். கடன் சுமை, பழைய கடன் சுமை திரும்பி வாங்க சில தாமதமானாலும் வந்து சேரும். சில பணங்கள் மீண்டும் வந்து சேரும். புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாடு வாய்ப்பு, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். புதிய முதலீடுகள் கவனமாக இருக்கணும். தங்கம், நிலம் தொடர்பான சில முதலீடுகள் 2026 ஆரம்பத்தில் சில நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கும். குடும்பத்தில் பேசாமல் இருந்த பிரச்சனைகள் வெளியில் வரும். குடும்பத்தில் இதுவரையில் நீங்கள் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இருந்த பிரச்சனைகள் வெளியில் வரும். பொறுமை, அமைதி முக்கியம். குரு பரிகாரம் செய்தால் உறவு மீண்டும் இணையும். சகோதர சகோதரி வழியிலான சண்டைகள் தீரும். அதே போல் பெரியவர்களின் ஆரோக்கியம் கவனிக்கப்பட வேண்டும். காதல் உறவில் தவறான புரிதல் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா பிரிவு வாய்ப்பு இருக்குது. பிரிவு வாய்ப்பு அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறீங்க, ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணுறீங்க, ஒரு காதல் அந்த ஒரு விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பிரேக்கப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த சில பிரேக்கப் அப்படிங்கிறது இருக்கும். நான் சொல்கிறது செகண்ட் மேரேஜுக்குலாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேரேஜுக்கு பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ தான் பையன் புதுசாக கல்யாணம் பண்ண போகிறான், பொண்ணு புதுசாக கல்யாணம் பண்ண போகிறது அப்படின்னு சொன்னால் இதில் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு சண்டையில், ஏதாவது ஒரு பிரச்சனையில் அது முத்தி போய் அது பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்குது. ஆனால் ஒரு புரிந்து கொள்ளும் நேரம் இதுவே. கொஞ்சம் புரிஞ்சுட்டிங்கன்னா நல்லா இருக்கலாம். ஆலோசனைக்கு நல்ல முடிவு, நல்லா புரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல ஆலோசனை, நல்ல முடிவு கிடைக்கும். வேலை பகுதியில் மன அழுத்தம், சில நேரத்தில் அதிகார தடை, புதிய பொறுப்பு எல்லாமே இருக்கும். சொத்து வாங்கும் முயற்சியில் ஆவண தாமதங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யுங்க. புது வீட்டில் குடியேறும் வாய்ப்பு சில பேருக்கு உண்டு. நிலம் மற்றும் பாரம்பரிய சொத்து வழியாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். நன்மை வரும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தாயார் உடல்நிலை பாதிப்பு, தாயாருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பித்தம், வயிறு கோளாறு, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் பிரச்சனைகள் எல்லாமே தாயாருக்கு உண்டு. அதே போல் நெய் தீபம் ஏற்றி குரு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும். அம்மாவுக்கு ஜாதக ராசி நல்லா இருந்துன்னு சொன்னால் நல்லா இருக்கும். நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அவங்கள நிறையா பார்த்துக்கணும். திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு டைம் கிடைக்கும் போது போயிட்டு வாங்க. வியாழக்கிழமைக்கு மஞ்சள் உடை உடுத்தி கொள்ளவும், நெய் தீபம் ஏற்றணும். அதே போல் பார்த்தீங்கன்னா பச்சை கீரை வகைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது. புத்தக தானம் செய்யவும். குரவே நமஹா. சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகமந்தே தட்சிணாமூர்த்தி மாசரையே சொல்லுங்க. கன்னிராசிக்காரர்களே, இது உங்களுக்கு சோதனை காலம்தான். கொஞ்சம் சோதனைகள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்துடன் செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். ஆனால் குருவின் ஆசீர்வாதத்தால் மறைமுக அதிர்ஷ்டம் வந்து சேரும். ஸோ கவலைப்படாது. கடன், குழப்பம், சண்டை எல்லாம் முடிவடையும். புதிய ஆனந்த வாழ்வு உங்களுக்கு தொடங்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நிறைய நல்லபடியாக நடக்கும். ஸோ கவலை இல்லாமல் தைரியமாக சில விஷயத்தில் கொண்டு போங்க. பெண்கள் சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகங்களாக இருக்கும். உத்திர நட்சத்திரம் கன்னிராசி சொல்லியிருக்கேன் எப்படிங்கிறது. ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி நான் சொல்லியிருக்கேன், பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அது ஹஸ்த நட்சத்திரம் எப்படின்னு. இதில் ரொம்ப அடி வாங்கின நட்சத்திரம் யாருன்னு கேட்டால் சித்திர நட்சத்திரம் கன்னிராசி தான். அவங்க தான் பாவம். அது பாவம்னு சொல்கிறத விட சித்திர நட்சத்திரம் கன்னிராசி ரொம்ப கஷ்டம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கான வாழ்க்கை இவங்க வாழலை அப்படின்னு தான் சொல்லணும். சில பேருக்கு புத்திரபாகியம் இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கானே தவிர ஏண்டா, அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், 2 பேருனாலையும் பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி இருக்குது. பெண்ணா அவங்களுக்கும் பிரச்சனைகள், நிறையா பிரச்சனைகள், விவாகரத்து பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் ஒன்றிணைந்து போக முடியாமல், அதாவது நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான சில விஷயங்கள்லாம் நடக்கிறது. எதிர்மறையான விஷயங்கள், ஒரு நல்ல ஒரு புரிதல் இல்லாமல் சித்திர நட்சத்திர கன்னிராசிலாம் பிரச்சனைகள் இருக்குது. அதுவும் சித்திர நட்சத்திரம்னா கேட்க வேண்டாம். எல்லா நட்சத்திரத்தோடையும் ஒத்தும் போகாது. அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால உங்கள் ஜாதகப்படி நீங்கள் சில விஷயங்களை என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து பண்ணணும். அரசியலில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். கலைத்துறை சிறப்பாக இருக்கும். சிறு குறு தொழில்கள்லாம் சிறப்பாக இருக்கும். நல்ல குரு பகவான் வழிபாடு பண்ணும்போது வியாழக்கிழமையில் கொண்டக்கடலை மாலையெல்லாம் அந்த காலத்தில் ஒரு காலத்தில் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போலாம் போடுறாங்களாம் தெரியாது. இருந்தாலும் கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் சிறப்பாக இருக்கும். மஞ்சள் புஷ்பங்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். சமந்தி மாலை வாங்கி போடுங்க. கோர்ட்டு கேஸ்லாம் இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிபாடுகள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் உங்களுக்கு நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். தொழில் கடன் அதிகமாக இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட கடன்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ஸோ கவலைப்படாதீங்க.
வாழ்க்கை வாழ்வதற்கே கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க, இதுக்கப்புறமாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும், எப்படி இருக்கணும்னு புரிஞ்சுக்கோங்க, ஆளுங்களை புரிஞ்சுக்கோங்க, உறவினர்களை நம்பாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு, உங்களுடைய சில விஷயங்கள் நட்பு வகைகள் அப்படி இருந்துருங்க. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது குரு வக்கர பலன், வக்கர கதி, வக்கர நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பலன்கள் எல்லாமே நம்ம 12 ராசிகளுக்கு கேட்டோம். இந்த 12 ராசிகளுக்கு நம்ம கேட்டது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகப்படி, சுய ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. என்னுடைய ஓய்வு நேரத்தில் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், பேசுங்க, ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், ஒரு ஜூம் மீட்டிங் கால் பண்ணி பேசி உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன செய்யலாம், என்ன பண்ணினா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். என்றைக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சில விஷயங்களில் நம்ம பரிகாரங்கள், நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.